अस्मद्गुरुपरम्परेभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे महागुरवे नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीमदादिवन् सडगोप वेदान्तदेशिक नारायण रङ्गनाथ यतीन्द्र महादेशिकेभ्यो नमः. இன்றைய பாசுரம் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். முதல் 5 பாசுரங்களாலே 5 நிலைகளை பற்றி சொன்னால், அதுக்கப்புறம் 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளை எழுப்பினா, அதுக்கப்புறம் துவாரபாலகால நேரத்தில் அனுமதி வாங்கினா, அதுக்கப்புறம் ஆற்றுல இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் மச்சினர் கிருஷ்ணர் எல்லாரையும் எழுப்பினார். அதுக்கப்புறம் நப்பின்னை எழுப்பினார். அதுக்கப்புறம் நப்பின்னையும் கிருஷ்ணனையும் மாற்றி மாற்றி எழுப்பி நப்பின்னையும் தன்னுடைய கோஷ்டியில் சேர்த்துண்டான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணனை எழுப்பின்றிருக்கா. நேற்றுக்கு பாசுரத்தினாலே கிருஷ்ணன் எழுந்துட்டான்றது பாவம். இப்போ எழுந்து நீ எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத விசேஷமாக சொல்கிறா. நீ சாதாரணமாக வரக்கூடாது, நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய வீர தீரம் என்ன அப்படின்றத குறிப்பிடும்போது நிருசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லி குறிப்பிடுறா. ஏன்னா நிருசிம்மாவதாரம் தான் ரொம்ப உக்ரமான அவதாரம். அப்போது ரொம்ப சீரிண்டு வரணும் அப்படின்னா, உக்ரமாக வரணும்னா நிருசிம்மரை தான் சொல்லி ஆகணும். அப்படியாக இந்த பாசுரத்தினாலே நிருசிம்மர் ஸ்துதி அப்படின்னு பார்க்கலாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மாரிமலை முழஞ்சில், மாரி அப்படின்னா மழைன்னு அர்த்தம். இந்த மழை காலத்தில் மலை முழஞ்சில், மழை காலத்தில் மலை முழஞ்சில், இந்த மலை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குகைலாம் இருக்கும். இந்த நிருசிம்மர் அப்படின்னாலே குகை தான். முன்னாடி பாசுரத்தில் கூட சொன்னேன், நிருசிம்மர் அப்படின்னாலே குகை தான். எல்லா இடத்துலையும் பல குகைகளாக இருப்பான். பல க்ஷேத்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன் முன்னாடி. அப்படியாக மலை குகை, அந்த குகையில் இருக்கக்கூடிய நிருசிம்மன் அப்படின்னா சிங்கமாக இருக்கக்கூடியவன் நிருசிம்மன். முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் அப்படின்னா மன்னி கிடந்து நிலைத்து தூங்கி கொண்டிருக்கும். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா வெளியில் போய் இறை தேடி இறையை பிடிச்சி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மழை வரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய இறையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போய் படுத்துன்றோம். ஒரு 2 நாள் 3 நாள் மழை பெஞ்சுதுன்னா அந்த 2-3 நாளும் அங்கேயே இருக்கும், குகையிலே இருக்கும், வெளில வராது. அந்த 2-3 நாளுக்கு அப்புறம் பசிக்கும் இல்லையா? அப்போ பசிக்கும் போது அது எப்படி கிளம்பி வெளியில் வருது அப்படின்றத பற்றி தான் இப்போ சொல்கிறா. மன்னி கிடந்து உறங்கும். மன்னி கிடந்து நல்லா நிலைத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சிங்கமானது பசிக்கிறது. பசித்த உடனே நமக்கு தூக்கம் ஏந்துக்கிறது இல்லையா? நாமளே ரொம்ப நேரம் தூங்குகிறோம். பசிக்கிறது அப்படின்னா டக்குன்னு ஏந்துன்றோம். அப்படியாக உறங்கும் சீரிய சிங்கம், சாதாரண சிங்கம் இல்லை, நல்ல சீரிய சிங்கம், சீற்றத்துடன் இருக்கக்கூடிய சிங்கம். இந்த பாம்பு தானே சீரும், இதை சிங்கம் ஏதாவது சீருமா அப்படின்னா அதனுடைய கர்ஜனை தான் சீற்றம்னு சொல்லக்கூடியது. சீரிய சிங்கம் அறிவிற்று. அப்படி முன்னாடி பார்த்தோம், கிருஷ்ணரையும் அந்த நப்பின்னை பிராட்டியை எழுப்பும்போது அறிவுராய்ன்னு சொன்னான். அதுபோல் இந்த நிருசிம்மரையும் சொல்கிறா. அறிவுற்று தீவிழித்து. அறிவுற்று அப்படின்னா தூக்கத்தை விட்டு, தீவிழித்து அப்படின்னா அந்த பசியினால் இருக்கும்போது சாதாரணமாக சிங்கம்ன்றது ரொம்ப கர்ஜிக்கக்கூடியது, ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடியது. அதுவும் பசியில் இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி இருக்கும்னா நல்லா கர்ஜிச்சுன்னு இருக்கும், நல்ல ஒரு கோபத்தோடு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கண்ணை திறந்து பார்த்தா அந்த கண்ணில் தீப்பொறி வரா போல் இருக்கிறதாம் அந்த கண்கள். தீவிழித்து, நான் கண் விழித்துன்னு சொல்ல, தீவிழித்து அப்படின்னா தீவிழித்து வேரி மயிர் பொங்க. வேரி மயிர்னா பிடரி மயிர்னு சொல்லுவாள். அந்த முன்னாடி ஒரு மயிர் இருக்கும் சிங்கத்துக்கு, அழகே அதுதான். அந்த பிடரி முடி அப்படின்னு இருக்கா. அந்த பிடரி மயிர், அந்த மயிர்னா முடின்னு அர்த்தம். வேரி மயிர் பொங்க, அது நல்லா ஒரு மாதிரி சிலிர்க்கும். இந்த பிடரி முடி அது தூக்கத்தை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி கர்ஜிக்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்தவுடனே அந்த இதெல்லாம் கொஞ்சம் சிலிர்க்கும், முடியெலாம் கொஞ்சம் சிலிர்க்கும். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி. எப்பாடும் பேர்ந்து எல்லா அவயவங்களும், எல்லா தூங்கி ஏந்தோடனே என்ன பண்ணணும்னா, அது சாதாரணமாக ஏந்து அப்படியே நேரம் கிளம்பி வராது. ஏந்து தன்னை ஒரு தடவை ஒரு தூங்கின்னு இருந்தது இல்லையா, அந்த தூக்கத்துலேருந்து வெளில வரும்போது திருப்பியும் சாதாரண நிலைக்கு வரணும்னா அது என்ன பண்ணணும்னா உடம்பு ஒரு தடவை சிலுத்துக்கும். இது எல்லா மிருகங்களும் இது பண்ணும். அதில் சிங்கம் இன்னும் கொஞ்சம் கம்பீரமாகவே பண்ணும். எப்பாடும் பேர்ந்து உதறி அப்படின்னா அந்த உடம்பை நல்லா ஏந்து நின்று ஒரு தடவை ஆட்டி
எல்லா அவயவங்களும் ஒரு தடவை அசையறா போலே பண்ணாதான் திருப்பி அது ஓடுறதுக்கு சரியாக இருக்கும். எப்பாலும் பேர்ந்துதறி முழங்கி புறப்பட்டு, அது பேர்ந்து உதறி அப்புறமா அது ஏந்து ஒரு கம்பீரமாக அப்படி தாவி ஒரு குதிக்கும். சாதாரணமாக அப்படி நடந்து வராது. குகையிலேருந்து வெளில வரும்போது மேலேருந்து அப்படியே ஒரு குதித்து இறங்கி அப்படி ஓடும். அதுபோல் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. இப்படியாக ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய குகையை விட்டு வெளியில் வருதோ, இவ்வளோ நேரம் கிருஷ்ணா நீயும் உள்ள இந்த சிங்கம் தூங்கின்ற மாதிரி தூங்கியிருந்த, எப்படின்னா நிலைத்து தூங்கிட்டு இருந்த. இப்போ என்ன பண்ணா, நீ விழுத்து தூக்கத்தை விழுத்து என்ன பண்ணா, ஒரு சிங்கம் எப்படி கர்ஜிச்சு கொண்டு வெளில வருதோ அதுபோல் நீயும் வெளியே வர வேண்டும் அப்படின்னு கூப்பிட்றா. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. முழங்கி புறப்பட்டு சாதாரணமாக அதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அது ஒரு சாதாரணமாக அப்படியே கிளம்பலாமல் இல்லை, மற்ற ஜீவராசிகள் மாதிரி மற்ற மிருகங்கள் மாதிரி அது போகாது. ஒரு கர்ஜிக்கும். அந்த கர்ஜனையை பார்த்தோன்னே சுற்றி இருக்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் ஒரு நடுக்கம் வரும். இப்போது நிருசிம்ம அவதாரத்தில் நிருசிம்மன் அவதாரம் எடுக்கிறான். அந்த தூண்லேருந்து வெளில வரான்னா அந்த கர்ஜிச்சுட்டு வெளில வரார் நிருசிம்மர். வெளில வரும்போது ஹிரண்யகசுபுக்கே ஒரு க்ஷணம் ஒன்றுமே புரியல. அந்த கர்ஜனையில் என்ன நடக்கிறதுனே தெரில இல்லையா, அந்த பயமுறுத்தலாம். அதுபோல் அது ஒரு கர்ஜிக்கும் அப்படின்னா நல்ல ஒரு இடிக்கிற மாதிரி, இடி மின்னல் வரும்போது இடிக்கும்போது ஒரு சத்தம் வரல, அதுபோல் கர்ஜித்து கொண்டு முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. அது எப்படி வெளியில் வருதோ அதுபோல் நீ பூவை பூவண்ணா அப்படின்னா காயாம்பூன்னு ஒரு பூ இருக்குது. அந்த பூ கிருஷ்ணனோட நிறத்தில் இருக்கக்கூடியது பூ. அந்த பூ அது எப்படின்னா ஒரு நீல கலரில் இருக்கும், அந்த கருநீல கலரில் இருக்கும் அந்த பூ. கிருஷ்ணனும் கருநீல வண்ணன் இல்லையா, அதனால் அந்த நீலமேக ஷியாமன் அப்படின்றத கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறது. பூவை பூவண்ணா அப்படின்னா காயாம்பூ நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணா, நீ பூவே பூவண்ணா உன் கோயில் நின்று இப்போ நம்ம என்ன சொன்ன, கிருஷ்ணர் இருக்கிற இடம் கோயில், கோயில் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா கிருஷ்ணா உங்கள் ஆற்றை விட்டு நீ வெளியில் வா, தூங்கினது போதும், எழுந்து சிங்கம் எப்படி வெளியில் வருதோ அதுபோல் நீயும் எழுந்து வெளியில் வா. பூவே பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இப்பொழுதே போந்தருளி, உடனே கிளம்பி வெளியில் வா அப்படின்னா. ஏன்னா இவெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானத்துக்கு நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவள் பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண வேண்டிய அனுஷ்டானம். அதனால் அந்த அனுஷ்டானத்துக்கு எனக்கு நேரம் ஆகிடுது. அதனால் நீ சிங்கம் போல் கர்ஜிச்சுன்னு சாதாரணமாக ஒரு வேறு ஏதாவது ஜீவராசியாக இருந்தாலும் வேறு ஏதாவது ஜந்துவாக இருந்தால் மெதுவாக கிளம்பி வரும், டைம் ஆகிடும். அதனால் சிங்கம் போல் கர்ஜித்து கொண்டு ஒரே ஒரு தாவு. சிங்கம் என்ன பண்ணணும்னா இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாவுமா, சின்ன மலையெல்லாம் இருந்ததுன்னா இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு அப்படி தாவி குதிக்குமா. அதுபோல் அது எகிரி குதித்து தாவி ஒரு இடத்துல இங்கேருந்து ஒரு இடத்துல குதிக்கிறது. அதுபோல் நீ சீக்கிரமாக வெளியில் வா அப்படின்னு அவசரப்படுத்துகிறா. உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீர சிங்காசனத்தில் இருந்து. ஏன்னா வெளியில் உங்களுக்கு சிங்காசனம் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஒரு ராஜா, என்னென்னா ராஜாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சேர். நம்ம சாதாரண சேரில் உட்காந்துட்டு இருப்போம். ராஜாவுக்கு இருக்கிற சேர் பெரிய சேராக இருக்கும். அதில் சிங்கம் அதெல்லாம் இருக்கும், வைரம் அதெல்லாம் ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கும். அந்த மாதிரி அதுக்கு சிம்ஹாசனம் பேர். அதுக்கு ஏன் சிம்ஹாசனம்னு பேர் வந்ததுன்னா, இந்த சிம்ஹம் ஆசனம் இடும் இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ராஜான்றவன் யாருன்னா, ராஜான்றவன் ஒரு சிங்கம் போல அவன் கர்ஜிச்சு கொண்டு போரை புரியக்கூடியவன். அப்போது ராஜா உட்காரும் இடம்னா அது சிங்கம் உட்காரும் இடம், அதனால் அதுக்கு சிம்ஹாசனம்னு பேர். அப்படியாக நீ உன்னோட சிம்ஹாசனத்தில் இருந்து என்ன பண்ணணும்னா உட்காந்துட்டு எங்களை அனுகிரகம் பண்ணணும்னா இங்கனே பூந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் என்பாவாய். நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்? நீ நேற்றுக்கு சொன்ன இது போல் பறை என்னும் வாத்தியங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன முதல் பாசுரத்துலேருந்து நீ சொன்ன. இப்போ 22வது பாசுரம் முடிஞ்சு 23வது பாசுரத்தில் இருக்கும். இன்னமும் நீ எனக்கு அந்த பறைன்ற வாத்தியத்தை கொடுக்கல, வெளியில் முதல்ல அதை கொடு அப்படின்னு கேட்குறா. யாம் வந்த காரியம் என்ன? அந்த ஒரே ஒரு காரியம் தான், வேறு காரியமே இல்லை. உங்ககிட்ட பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியங்கள் வாங்கிட்டு நாங்கள் போய்
இந்த விரதத்தை பாவை நோம்புன்னு சொல்லக்கூடிய விரதத்தை பண்ணோம். அதனால் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நீ அருள் புரிய வேண்டும்னா அந்த பொருட்களை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்த வாசகத்தினாலே கிருஷ்ணனை கிருஷ்ணன் எழுந்துட்டான். அந்த எழுந்த கிருஷ்ணன் எப்படி வெளியில் வரணும், வந்து எங்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும், எங்களுக்கு வேண்டிய பொருட்கள் என்ன கொடுக்கணுன்றதை விசேஷமாக சொல்லியிருக்கா. நிருசிம்மாவதாரத்தை ஒட்டி சொல்லியிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.